புரியுதுங்களா? பட் நான் இத பத்தி இன் டீடைலா எடுக்க போறதில்ல. ஏன்னா பிசிக்கல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் ரெயின்ஃபால் இதெல்லாம் நான் இன் டீடைலா நான் கவர் பண்ண போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டா தான் இருக்கும். நீங்க செல்ஃப் ரீடிங்லயே பண்ற மாரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது வந்து நம்ம அக்ரோ எக்காலஜி. புரியுதுங்களா? அக்ரோ எக்காலஜில என்ன இது இருக்கு? அக்ரோ எக்காலஜி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப எம்பசைஸ் பண்ணாம இருந்துச்சு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம இருந்துச்சு. பிவிக்குலாம் ரொம்ப கொஸ்டின் வராமலே இருந்துச்சு. ஸோ இந்த டாபிக்லாம் இக்னோர் பண்ணுவாங்க. டைரக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் வந்து போனாங்க அப்படின்னா, டைரக்ட்டா ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் போயிடுவாங்க. பட் ஆனா இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னா, போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோ எக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ அக்ரோ எக்காலஜி ரீசென்ட்டா வந்து இதுல போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கடந்த 2 வருஷமாவே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ 4த் டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ என்ன இருக்கு? டைட்டில் என்ன? அக்ரோ எக்காலஜி அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் அஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட். புரியுதுங்களா? கிராப்பிங் பேட்டர்ன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் என்விரான்மென்ட். ஃபர்ஸ்ட் அக்ரோ எக்காலஜினா என்னன்னு சொல்லுங்க. இந்த டைட்டில் போறதுக்கு முன்னாடி, டாபிக் போறதுக்கு முன்னாடி அக்ரோ எக்காலஜினா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க அக்ரோ எக்காலஜி பத்தி. அக்ரோ எக்காலஜினா மீனிங் என்னவா? யாருக்குமே அக்ரோ எக்காலஜினா தெரியலையா? ஓகே. ஸோ இதுல இருந்து கேட்ட ஒரு அக்ரோ எக்காலஜினா ஒண்ணும் இல்ல. அப்ளிகேஷன் ஆஃப் எக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் டூ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ நெறைய பேர் டைப் பண்ணிருந்தீங்க. அப்ளிகேஷன் ஆஃப் எக்காலஜி இன் ஃபார்மிங், கம்பைனிங் எக்காலஜி இன் அக்ரிகல்ச்சர் இதுதான். புரியுதுங்களா? ஸோ என்ன இதுன்னு பார்ப்போம். அந்த கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். பட் இது வந்துட்டு லாஸ்ட் இயர் கேட்டது தான் வந்து கடந்த 5 வருஷத்துல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்றாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷமும் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோ எக்காலஜின்னு கொஸ்டின் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். கம்பல்சரி கொஸ்டின்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோ எக்காலஜி. புரியுதுங்களா? ஸோ இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ல இது வந்து இம்பார்ட்டன்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை அக்ரோ எக்காலஜி அப்படின்னு கேட்கறாங்க. ஹவு டஸ் அக்ரோ எக்காலஜி ஹெல்ப்ஸ் இன் கிராப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அக்ரோ எக்காலஜினா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அது வந்து எப்படி கிராப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத எழுதணும். புரியுதுங்களா? சஸ்டைனபிள்ன்ற வார்த்தை கீவேர்டிங்க. புரியுதுங்களா? சஸ்டைனபிள் அப்படின்றது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரோ எக்காலஜி. அக்ரோ எக்காலஜினா போன கிளாஸ்ல வந்து எக்காலஜினா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த எக்காலஜின்ற வார்த்தை வந்து ஒரு பிராட் டேர்ம். நிறைய இடத்துல வந்து பிராட் டேர்ம், நேரோ டேர்ம் பார்த்திருப்போம். ஸோ இந்த இடத்துலயுமே கிட்டத்தட்ட எக்காலஜின்றது வந்து பிராட் டேர்ம். இது வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட் கூட உள்ளேயும் அப்ளை பண்ணலாம். இல்ல வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இதுலயும் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துலயும் நம்ம அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம். பட் அக்ரோ எக்காலஜின்னு வரும்போது இட் வாஸ் அப்ளைட் ஒன்லி டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். ஓகே, ஸ்லைட் சேஞ்ச் ஆகலையோ? ஓகே, ஓகே, ஓகே. இப்ப ஸ்லைட் மூவ் ஆகுதுங்களாம்மா? அக்ரோ எக்காலஜின்ற பேஜ் வந்துருச்சா? ஆன்லைன் பேட்ச்? ஓகே, ஓகேப்பா. ஸோ சம்டைம்ஸ் ஆன்லைன்ல இந்த பிரச்சனை வரும். அதனால தான் நான் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதே அவாய்ட் பண்ணுவேன். ஏதோ ஒரு டைம் வந்து இன்டர்நெட் இஷ்யூஸ், இல்ல உங்க கூட இன்டராக்டும் ஒழுங்கா பண்ண முடியாத மாரி ஃபீல் ஆகும். ஸோ வேற வழி இல்ல. இப்போ நம்ம சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னா, இப்படிதான் மூவ் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அக்ரோ எக்காலஜி அப்படின்றது வந்துட்டு, இந்த இதோட ஒரு நேரோ டேர்ம். புரியுதுங்களா? எக்காலஜின்றது எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள். இட் வாஸ் ஈக்குவலி அப்ளிகபிள் டூ மெரைன், இட் வாஸ் ஈக்குவலி அப்ளிகபிள் டு ஃபாரஸ்ட். பட் அக்ரோன்னு வரும்போது ஒன்லி டு ஃபார்மிங் இல்லன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். புரியுதுங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் எக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் டு ஃபார்மிங் இல்லன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். புரியுதுங்களா? எஸ்பெஷலி நம்மளோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்துக்கு இத இந்த எக்காலஜிக்கல் பிரின்சிபல் அப்ளை பண்றது தான் வந்துட்டு அக்ரோ எக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இது வந்துட்டு
இந்த கான்செப்ட்டுமே புதுசு. பட் கொஸ்டின்ஸும் வந்து ரீசெண்டா வந்து இது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ரீசெண்டா இதுல நிறைய இதுல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது FAO கொடுத்த டெஃபினேஷன். அக்ரோ எக்காலஜிக்கு இது வந்து FAO கொடுத்த டெஃபினேஷன். அக்ரோ எக்காலஜி இஸ் an integrated approach that simultaneously applies to ecological and social concepts and principles. ஒன்றும் இல்லை, எக்காலஜிக்கல் சோசியல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு கீவேர்டு நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும் உங்களோட ஆன்சர்ஸ்ல. புரியுதுங்களா? எக்காலஜிக்கல் பிரின்சிபிள், எக்காலஜிக்கல் கான்செப்ட் டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ இட் கம்பைன்ஸ் தி என்விரான்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர். புரியுதுங்களா? அதோட இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? போன கிளாஸ் பார்த்தோம். எக்காலஜி என்ன டெஃபினிஷன், எக்காலஜினா என்ன பார்த்தோம்? எக்காலஜினா இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம், இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம் ஆர் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் தேர் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இதுல வந்து இட் வாஸ் ஸ்பெசிஃபிகலி அப்ளை டு அக்ரிகல்ச்சர். புரியுதுங்களா? நம்ம அக்ரிகல்ச்சர்ல இந்த எக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸோ இல்லை இந்த கான்செப்ட்ஸையோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ அது வந்துட்டு அக்ரோ எக்காலஜி அப்படின்ற வார்த்தைக்குள்ள வந்து. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி பார்க்குறோம். ஹிஸ்டரி ஆஃப் அக்ரோ எக்காலஜி. ஃபர்ஸ்ட் 1928ல ஒருத்தர் கொடுத்துட்டாரு, பேசில் பெசின்றவர் கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? பேசில் பெசின்றவர் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் எக்காலஜி டு த ப்ராசஸ் ஆஃப் அக்ரானமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அவர் கான்செப்ட் கொடுத்தாரு. பட் ஆனா அது பாப்புலர் ஆனது, அது இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பாப்புலர் ஆனது, மக்கள் மத்தியில ஒரு ஃபேமஸ் ஆனது வந்துட்டு 1960ஸ்க்கு அப்புறம். புரியுதுங்களா? அக்ரோ எக்காலஜின்ற வார்த்தை பாப்புலர் ஆனது 1960ஸ்க்கு அப்புறம். என்ன ரீசன் அப்படின்னா இந்த 1960ஸ்ல நம்ம பண்ண கிரீன் ரெவல்யூஷன் அதனால ஏற்பட்ட விளைவுகள். புரியுதுங்களா? ஸோ அதோட கிரீன் ரெவல்யூஷன் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாதனால ஏற்பட்ட விளைவுகள் நிறைய இருக்குல்ல. லைக் சாயில் ஃபர்டிலிட்டி குறையிறது, இல்ல வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து டெப்ளீட் ஆகுறது. புரியுதுங்களா? இல்ல சாயில இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், பயோடைவர்சிட்டி லாஸ், இது எல்லாமே வந்துட்டு சொல்றோம்ல. ஸோ அதனால இது 1928 இந்த கான்செப்ட் கொடுத்தாலும் இது பாப்புலர் ஆனது வந்து 1960ஸ்க்கு அப்புறம். புரியுதுங்களா? அது எதனால? The ecosystem was modified by human activity. The ecosystem was modified by human activity for exploitation purpose. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றது, இல்ல பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்டிசைட் அப்ளை பண்றது, வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணா வீடிசைட் அப்ளை பண்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதனால ஏற்பட்ட விளைவுகளுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்ல போச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஸோ அக்ரோ எக்கோ சிஸ்டம் அப்படின்ற வார்த்தை. புரியுதுங்களா? அங்க நம்ம எக்காலஜி, எக்கோ சிஸ்டம் அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? எக்காலஜினா என்னன்னு பார்த்தோம். எக்கோ சிஸ்டம்னா அந்த பிளேஸ் இல்லைன்னா அந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம். புரியுதுங்களா? இங்க அக்ரோ எக்கோ சிஸ்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்டையர் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் ரிசோர்ஸ். புரியுதுங்களா? எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, யார் கன்சியூம் பண்றாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்தது. புரியுதுங்களா? ஈவன் நீங்க இதோட அக்ரோ எக்காலஜியோட பேசிக் பிரின்சிபிள்ஸே நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுல நிறைய ஹியூமன்ஸை பத்தி இருக்கும், அந்த சோசியல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி நிறைய இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது எதனால அப்படின்னா அக்ரோ எக்கோசிஸ்டம்ன்ற வார்த்தை நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் அந்த லேண்டோட நிப்பாட்டில். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஏரியா, டிஸ்ட்ரிபியூஷன் எங்க போகுது, ஃபைனலா எங்க கன்சியூம் பண்றாங்க அந்த ஃபுட் ரிசோர்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து அக்ரோ எக்கோசிஸ்டம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இந்த அக்ரோ எக்கோசிஸ்டம் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத இந்த டைம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் நடத்திடுறேன் அந்த கான்செப்ட், அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஒருவேளை பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடா நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அக்ரோ எக்காலஜி யூரோப்.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. யூரோப்.org. ஸோ அக்ரோ எக்காலஜிக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஸோ அந்த இதில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அதோட பிரின்சிபிள்ஸ் இல்லை அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த இது இருக்கும், அக்ரோ எக்காலஜி யூரோப்.org அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அக்ரோ எக்காலஜி தேவைப்பட்டுச்சு? 1928ல கான்செப்ட் சொல்லி ஒருத்தர் சொன்னாரு, அதோட நிப்பாட்டி இருக்கலாம். பட் எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு தான் இங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எதனால we were following the இன்டென்சிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர். நம்ம என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றோம், புரியுதுங்களா? இதெல்லாமே வந்துட்டு முன்னாடி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம இருந்துச்சு. புரியுதுங்களா? ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர்ல இந்த கெமிக்கல்ஸ் இந்த அளவுக்கு நம்ம ஹை யூசேஜ் இல்லாம இருந்துச்சு. புரியுதுங்களா? ஹை யூசேஜ் கூட இல்ல, வெரி வெரி மினிமம். புரியுதுங்களா? ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ்ல தான் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு நேச்சுரல் மெத்தட் என்ன இருந்துச்சோ, நேச்சுரலா ஏதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றது என்ன மெத்தட் இருந்துச்சு, இல்ல அந்த ஊர்ல ட்ரெடிஷனலா ஏதாவது ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் ஏதாவது மெத்தட் இருக்கா, ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? பட் இப்போ வந்துட்டு அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம என்ஷூர் பண்ணுன்ற ஒரே காரணத்தினால
நம்ம எக்காலஜியை பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? ஸோ இந்த through the 20th century, we have massively developed the food production, but at the cost of high ecological cost. புரியுதுங்களா? ஸோ அதனால ஏற்பட்ட பாதிப்பு தான் சொல்றோம் சாயில் ஃபர்டிலிட்டி லாஸ், இல்ல கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன், இல்ல சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் அஃபெக்ட் ஆனது, பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனது. இப்போ நான் சொல்றேன்ல, இது அப்படியே நீங்க பிரின்சிபல்ஸ்ல வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்ல கூட போய் பாருங்க. இதெல்லாம் நான் இப்போ சொல்றது அப்படியே வந்து பிரின்சிபல்ஸா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்க என்ன கான்செப்ட்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அப்ளை பண்ணும்போது அது பிரின்சிபலா மாறிடுது. புரியுதுங்களா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்பாட்ல தான் அது பிரின்சிபல்ஸ், இதுல இருந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா எக்ஸாம் போகும்போது. பட் நீங்க பண்ண வேண்டியது இந்த கான்செப்டை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் என்ன, எதுக்காக கொண்டு வந்தது, இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க, புரியுதுங்களா? சாயில் ஃபர்டிலிட்டினா என்ன, எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்து கிளியரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ யூஸ்வலா ஈஸியா வந்துட்டு நீங்க அந்த இதை எழுதிடலாம். பிரின்சிபல்ஸ்னா என்னன்றதை எழுதிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எதனால கொண்டு வந்துச்சு இந்த கான்செப்ட் அப்படின்றது, த மேசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட், அதனால ஏற்பட்ட சாயில் டீக்ரடேஷன். புரியுதுங்களா? நம்ம யூஸ் பண்ண பெஸ்டிசைட் அதனால ஏற்பட்ட சாயில் டீக்ரடேஷன். நம்ம யூஸ் பண்ண சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் இல்லைன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர். புரியுதுங்களா? முன்னாடி கவுடங் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கவுடங்கு இல்ல கம்போஸ்ட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இதை வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த அளவுக்கு ஹை குவான்டிட்டிஸ், லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து ஹோமோஜனைசேஷன் ஆஃப் சாயில் கிராப்ஸ். முன்னாடி வந்துட்டு நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மில்லட்ஸ் நிறைய கல்டிவேட் பண்ணாங்க. ஸோ முன்னாடி இருந்த டயட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மில்லட்ஸ் லைக் ராகி இல்ல கம்பு, கேழ்வரகு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான டயட் வந்து முன்னாடி நிறைய இருந்துச்சு. பட் இப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, we are மெயின்லி ஃபாலோவிங் தி ரைஸ் அண்ட் வீட். ஸோ அது எதனால அப்படின்லாம் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன்ல நிறைய பார்த்தோம். புரியுதுங்களா? ஏன் ரைஸ் அண்ட் வீட் மட்டும் ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றது. புரியுதுங்களா? இது வந்து மேஜர் ஃபுட் கிராப்பா இப்போ மாறிடுச்சு. முன்னாடி வந்து மேஜர் ஃபுட் கிராப்பே கிடையாது. பட் இப்போ வந்து இது ஒரு மேஜர் ஃபுட் கிராப்பா மாறிடுச்சு. அதுவும் இல்லாம இதுல வந்து எம்எஸ்பி வந்து அஷூர்ட் எம்எஸ்பி கிடைக்குது. புரியுதுங்களா? எம்எஸ்பி வந்துட்டு கவர்மெண்டே ப்ரொக்யூர் பண்ணிக்குது. பிடிஎஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்ற காரணத்தினால இதை கவர்மெண்டே ப்ரொக்யூர் பண்ணிக்குது. ஸோ அதனால ஃபார்மர்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இதை நீங்க எக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்க அப்படின்னா, என்வரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரச்சனைக்குரியது தான். புரியுதுங்களா? சாயில் ஃபர்டிலிட்டி லாஸ் ஆகுறது இது எல்லாமே இப்போ வரும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்றது. அடுத்து வந்து லேண்ட் டிகிரடேஷன். புரியுதுங்களா? சேம் கிராப்பே திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்றதுனால அந்த லேண்ட்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்டிலைசரோ இல்ல பர்டிகுலர் நியூட்ரியன்ட்டோ வந்துட்டு அப்சர்வ் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால ஏற்பட்ட லேண்ட் டிகிரடேஷன். ஸோ சேம் கிராப்பே திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்றதுனால இந்த லேண்டு வந்து கடைசியா ஒரு பேரன் லேண்டா மாறுது. புரியுதுங்களா? பேரன் லேண்ட்னா எந்த விதமான கல்டிவேஷனும் அதுல பண்ண முடியாது இதுக்கு மேல. புரியுதுங்களா? இதுக்கு மேல வந்துட்டு the land is devoid of nutrients. The land is devoid of nutrients. The land is not suitable for cultivation அப்படின்றத வந்து பேரன் லேண்ட்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ சாயில் சயின்ஸ் நடத்தும்போது இந்த குளோபல் வார்மிங் பத்தி சொன்னேன். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து என்னென்ன என்னென்ன இது வந்துட்டு எமிட் ஆகுது, என்னென்ன கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் எப்படி நடக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுல எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் எமிஷன், CH4 எல்லாம் மீத்தேன் வந்து எப்படி எமிட் ஆகுது அப்படின்லாம் பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த குளோபல் வார்மிங் அதிகமாகிறதுனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது. புரியுதுங்களா? ஸோ அதனால ஆகக்கூடிய ரைஸ் இன் டெம்பரேச்சர், ஸோ அதனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இன் தி கிராப் கல்டிவேஷன். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு அக்ரோ காலேஜ்ல வருது. ஸோ இந்த இதை இப்போ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ அக்ரோ காலேஜ்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட பிரின்சிபல்ஸ் என்னன்றதை நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் 1 or 2 நானே சொல்றேன் பாருங்க. பேசிக் பிரின்சிபல்ஸ். ensure the biodiversity. ensure the biodiversity. ஒரு நிமிஷம் இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு அந்த வெப்சைட் சொன்னால அதுல இருக்கும். பட் 1 or 2 நானும் மென்ஷன் பண்றேங்க. டு என்சூர் தி பயோடைவர்சிட்டி. ஸோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயோடைவர்சிட்டி வந்துட்டு குறைஞ்சிட்டே போகக்கூடாது, லாஸ் ஆகவே கூடாது.
சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் டைவர்ஸா இருக்கணும். சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் அதோட அதோட டைவர்சிட்டியை அஷ்யூர் பண்ணணும். புரியுதுங்களா? அதோட டைவர்சிட்டியை அஷ்யூர் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பயோடைவர்சிட்டிலாம் வந்துட்டு லைக் ஒரு சில நிறைய இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. பட்டர்ஃபிளைஸ்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுது. இல்ல ஹனிபீஸ் வந்துட்டு டிரான்ஜெனிக்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பாலினேட்டர்ஸ்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். புரியுதுங்களா? லைக் ஹனிபீஸ் பாதிக்கப்படுது, இல்ல வந்துட்டு பட்டர்ஃபிளைஸ் பாதிக்கப்படுது. பட்டர்ஃபிளைலே ஸ்பெசிஃபிக்கா வந்து மொனார்ச் பட்டர்ஃபிளைன்னு ஒரு பட்டர்ஃபிளை இருக்கு. மொனார்ச் மொனார்ச் பட்டர்ஃபிளை. ஸோ ஒரு வேளை டிரான்ஜெனிக்ஸ் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. அதே மாதிரி ஒருவேளை டைவர்சிட்டி இல்லை அப்படின்னா ஹனிபீஸோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே போகும். புரியுதுங்களா? ஸோ இந்த பிரின்சிபல்ல வந்து ரீசைக்ளிங்கும் வந்துட்டு ஒரு பேசிக் பிரின்சிபல். ரீசைக்ளிங் புரியுதுங்களா? ரீசைக்ளிங்னா ஒன்றும் இல்லை. உங்க நிலத்துல இப்போ இது இருக்கு. நிலத்துல வந்துட்டு இலைகள் வந்துட்டு நிறைய கலெக்ட் ஆயிருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இலைய வந்துட்டு நீங்க ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த இலைய வந்துட்டு நீங்க மெனியூர்ஸா யூஸ் பண்ணுங்க, இல்ல கம்போஸ்டா யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேட்டில்ஸ்ல கலெக்ட் ஆகக்கூடிய கவுடங்க வந்துட்டு திரும்ப மெனியூர்ஸா யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றதா வந்து ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இது இல்லாம நீங்க எதெல்லாம் பிரின்சிபல்ஸ்னு திங்க் பண்றீங்களோ அதை நீங்க டைப் பண்ணுங்க பாப்போம் கமெண்ட் பாக்ஸ்ல. என்ஷூர் சாயில் ஹெல்த், சஸ்டைனபிலிட்டி, diet plan based on population, crop diversification. புரியுதுங்களா? மோனோகிராப்பிங்கே பண்ணாம கிராப் டைவர்சிஃபிகேஷன் அஷ்யூர் பண்ணணும். அப்புறம் இன்னும் 1 or 2 பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த இதுல அக்ரோ எக்காலஜி யூரோப்.org, அக்ரோ எக்காலஜி யூரோப்.org இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 பிரின்சிபல் இருக்கும். புரியுதுங்களா? அந்த 13 பிரின்சிபலும் வந்து அத்தன்டிகேட்டட். ஸோ அதை நீங்க ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்க எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து சிலபஸ்ல வந்து கிராப்பிங் பேட்டர்ன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் என்வரான்மெண்ட். புரியுதுங்களா? கிராப்பிங் பேட்டர்ன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் என்வரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பிங் பேட்டர்ன்னா என்னன்னு தெரியணும். புரியுதுங்களா? கிராப்பிங் பேட்டர்னா என்ன மீனிங்? ஓகே. ஸோ கிராப்பிங் பேட்டர்னா என்ன? த ப்ரொபோர்ஷன் ஆஃப் லேண்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் கல்டிவேஷன். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். புரியுதுங்களா? ஸோ எந்த லேண்ட்ல எவ்வளவு நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதான் வந்து கிராப்பிங் பேட்டர்ன் சொல்றோம். புரியுதுங்களா? எவ்வளவு லேண்ட்ல நம்ம என்ன கிராப்பை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ அதோட டைப்ஸ் தான் இந்த இதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மோனோகிராப்பிங்னா சேம் கிராப்பே கல்டிவேட் பண்றதை வந்துட்டு மோனோகிராப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இன்டர் கிராப்பிங் அண்ட் மிக்சட் கிராப்பிங் ரெண்டுமே வந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கிராப்ஸ் கல்டிவேட் பண்றதா வந்து இன்டர் கிராப்பிங் இல்லை மிக்சட் கிராப்பிங் சொல்றோம். பட் இந்த இதுல வந்து டெஃபினைட் ரோ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இன்டர் கிராப்பிங்ல. புரியுதுங்களா? டெஃபினைட் ரோ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பட் இந்த இதுல வந்து வித்தவுட் எனி ரோ அரேஞ்ச்மெண்ட். புரியுதுங்களா? வித்தவுட் எனி ரோ அரேஞ்ச்மெண்ட் நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மிக்சடு கிராப்பிங் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து கிராப் ரொட்டேஷன். கிராப் ரொட்டேஷன்னா வந்துட்டு பயிர் சுழற்சி. அடுத்தடுத்து என்ன கிராப்ஸ். புரியுதுங்களா? அடுத்து என்ன இப்போ ரைஸ் கல்டிவேட் பண்ணோமா, அடுத்து நம்ம என்ன கிராப் கல்டிவேட் பண்றோம், ஒரு பல்ஸ் கல்டிவேட் பண்றோமா, இல்ல அடுத்து ரைஸ்ல இருந்து அடுத்து வீட்டுக்கு போறோமா. ஸோ இந்த இது வந்துட்டு ஆர்டர்டு சக்சஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆர்டர்டு சக்சஷன் ஆஃப் கிராப்ஸ் வந்துட்டு கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ கிராப்பிங் பேட்டர்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதையும் என்வரான்மெண்டோடய லிங்க் பண்ணி எனக்கு சொல்லுங்கம்மா. கிராப்பிங் பேட்டர்னா என்னன்னு சொல்லியாச்சு. இதை எப்படி நீங்க என்வரான்மெண்டோட லிங்க் பண்ணுவீங்க? இந்த டாபிக் ஒரு சில டாபிக்ஸ்க்குலாம் வந்து நோட்ஸ் அவ்வளோ ரெடிமேடா இருக்காது நிறைய இடத்துல. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க திங்க் பண்ணி அந்த ஸ்பாட்ல நீங்க எழுதணும். இப்போ கிராப்பிங் பேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிராப்பிங் பேட்டர்னை எப்படி நீங்க என்வரான்மெண்டோட லிங்க் பண்ணுவீங்க? சொல்லுங்க ஆன்லைன் பேட்ச் அப்படி. இது எப்படி நீங்க என்வரான்மெண்டோட லிங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கம்மா.
ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ரீஜியன்ல வந்துட்டு ரைஸ் மட்டும் கல்டிவேட் பண்றாங்க. இப்போ அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல ரைஸோ இல்ல வீட்டோ மட்டும் கல்டிவேட் பண்றாங்க. ரைஸ் மட்டும் ஒரு ஃபார்மர் கல்டிவேட் பண்றாங்க. ஸோ அதனால என்னென்ன பிரச்சனை? அதுக்கு அதை வந்து என்விரான்மெண்ட்ல எந்தெந்த பாதிப்பை ஏற்படுத்துது ரைஸ்? நம்பர் 1, ரைஸ் வந்துட்டு வாட்டர் கசிலிங் கிராப். நிறைய தண்ணியை குடிச்சிரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? நம்பர் 2, ரைஸ்ல இருந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுது. புரியுதுங்களா? ரைஸ்ல இருந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுது. இல்ல அதனால சாயில் ஏற்படக்கூடிய சலைனிட்டி ப்ராப்ளம். நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுங்களா? எல்லாருமே நிறைய ஆன்சர்ஸ் டைப் பண்ணிருந்தீங்க. ஸோ இதை தான் லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய லிங்க் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே வரும் யூபிஎஸ்சில. நம்ம நடத்தி எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணி அமிச்சாலும் அந்த ஸ்பாட்ல உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க மத்த இது எதுவும் பிரச்சனை கிடையாது. மிக்சட் கிராப்பிங்கோ இல்ல இந்த இன்டர் கிராப்பிங்கோ இல்ல அந்த கிராப் ரொட்டேஷனோ வந்து அவ்வளோ என்விரான்மெண்ட்டை பாதிக்காது. புரியுதுங்களா? இது எல்லாமே பாசிட்டிவ் எஃபெக்ட் மோஸ்ட்லி இருக்கும். புரியுதுங்களா? மேபி இந்த மிக்சட் கிராப்பிங் இன்டர் கிராப்பிங் வேணா நியூட்ரியன்ஸ் வேணா அதிகமா டெப்ளீட் பண்ணலாம். புரியுது? ஏன்னா நெருக்கமா நிறைய கிராப்ஸ் இருக்கிறதுனால மேபி நியூட்ரியன் டெப்ளீஷன் வேணா ஏற்படலாம். சாயில்ல வந்துட்டு நியூட்ரியன் டெப்ளீஷன் வேணா ஏற்படலாம். பட் இது தவிர இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இந்த மோனோக்ராப்பிங்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? மோனோக்ராப்பிங்ல வந்துட்டு என்னென்ன பிரச்சனை? அதுலயும் வந்துட்டு ரைஸ் அண்ட் வீட். ஃபார்மர்ஸ் ஏன் ரைஸ் அண்ட் வீட்டை ப்ரிஃபர் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் அந்த ரைஸ் அண்ட் வீட்டை மட்டும் கல்டிவேட் பண்ணா என்னென்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? நம்பர் 1, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். புரியுதுங்களா? இந்த ரைஸை கல்டிவேட் பண்றதுக்கு இல்ல வீட்டை கல்டிவேட் பண்றதுக்கு இந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். பெஸ்டிசைடோ இல்ல வீடிசைடோ, பெஸ்டிசைடு இல்ல வீடிசைடு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், யூஸ் பண்ணக்கூடிய நைட்ரோஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, டிஏபி நம்ம யூஸ் பண்றோம்ல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனையை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு லாங் ரன்ல பிரச்சனையை ஏற்படுத்துது. செகண்ட் வந்துட்டு வாட்டர் கன்சப்ஷன். ரைஸ் வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். ரைஸ் அண்ட் சுகர் கேன் வந்து ரெண்டுமே வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். ஸோ இதை ஒருவேளை அதிகமாக கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து இம்பாக்ட் ஆன் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ திரும்ப திரும்ப ஒரே கிராப்பே கல்டிவேட் பண்றதுனால ஒரே லேயர்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு சாயில்ல ஒரே லேயர்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப லாஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த ரைஸ் கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல பல்சஸ் கல்டிவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சீரியல்ஸ் எடுத்துக்கூடிய நைட்ரஜனை வந்துட்டு அது திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. பட் ஒரே கிராப்பை கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ட் வந்து சாயில் இருந்து என்டையரா லாஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. எதனால? புரியுதுங்களா? இந்த இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் கிராப்பை திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்ணும்போது ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்னது? மாடர்ன் வெரைட்டிஸ், மாடர்ன் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். புரியுதுங்களா? மாடர்ன் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நேரோ பேஸ்ன்னு சொல்லுவோம். நேரோ பேஸ் இல்ல நேரோ ஜெனட்டிக் பேஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நேரோ ஜெனட்டிக் பேஸ் இருக்கக்கூடியது மாடர்ன் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாரம்பரிய ரகங்கள் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ் இருக்குல்ல, ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ். ஸோ அந்த ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ் எல்லாமே டெப்ளீட் ஆகுது. ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ். ஸோ இந்த ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ் எல்லாமே டெப்ளீட் ஆகும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டைவர்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது. புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம சுத்திலே இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம்ஸ் லைக் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இருக்கலாம், பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இல்ல பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லாமே டெப்ளீட் ஆகிட்டே போகுது. ஸோ இது எல்லாமே டெப்ளீட் ஆகிட்டே போறதுனால ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ ஏர் பொல்யூஷன் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரைஸ் அண்ட் வீட்டையே கல்டிவேட் பண்றதுனால ஸ்டபிள்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் பர்ன் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டபிள்ஸை பர்ன் பண்றதுனால டெல்லி அண்ட் அட்ஜாயினிங் ரீஜன்ல எவ்வளவு பொல்யூஷன் அது ஏற்படுத்துது அப்படின்றத வந்து நியூஸ்ல நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல ரொம்ப ஹெவியா இருக்கும் டெல்லியில பொல்யூஷன். அதுவும் இந்த நவம்பர் எண்ட்ல தான் பீக்கா இருக்கும் பொல்யூஷன். ஸோ அது மட்டும் இல்லாம ரைஸ் ஃபீல்ட்ல இருந்து அடிச்சுட்டு போகக்கூடிய அதாவது வாஷ் அவுட் ஆகக்கூடிய நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குல்ல, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் ஃபர்டிலைசர்ஸ்.
ஸோ அதனால ஏற்படக்கூடிய அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் டேமேஜ், புரியுதுங்களா? இதுல வந்து ஏற்படக்கூடிய டேமேஜ். ஸோ அதுக்கு பேர் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? யூட்ரோஃபிகேஷனா என்னன்னு தெரியும். ஸோ இந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வாஷ் அவுட் ஆகி போயிட்டு அக்வாட்டிக், அதாவது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்ல கலக்கும் போது, ஸோ அங்க வந்து ஆல்கல் ப்ளூம் நடக்குது. அந்த ஆல்கல் ப்ளூம்னால அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், புரியுதுங்களா? அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ அதை பத்தி நம்ம இன் டீடைலா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றதுமே வந்துட்டு இதனால ஏற்படக்கூடிய இந்த ரைஸ் அண்ட் வீட் பேஸ்டு கிராப்பிங் சிஸ்டத்தோட இன்டெரக்ட் எஃபெக்ட் தான். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது சொல்லாதது ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க. கிராப்பிங் பேட்டர்ன் as indicators ஆஃப் என்வரான்மெண்ட்ல சொல்லாதது, டிஸ்கஸ் பண்ணாத பாயிண்ட் நீங்க டைப் பண்ணுங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. கிராப்பிங் பேட்டர்ன் லிங்க்டு வித் என்வரான்மெண்ட், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ், புரியுதுங்களா? இதை பத்தி எழுதினீங்கனாலே நீங்க ஒரு 2 பக்கத்துக்கு எழுதலாம் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ப்ரீவியூக்கு ஆன்சர் பண்ணுங்கம்மா. 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் இது. 36% ஆஃப் தி இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் ஆர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிஜிடபிள்யூஏ சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி கொடுத்த இது படி, ரிப்போர்ட் படி 36% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் கிளாசிஃபைட் அஸ் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு சிஜிடபிள்யூஏ வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த வார்த்தை அப்படியே கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட். தேர்டா இருக்கிறது வந்து இந்தியா ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன். இந்த மூணுல என்ன ஆன்சர்? எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸ்பிளனேஷனோட டைப் பண்ணுங்க பார்ப்போம். கொஸ்டின் புரியுதாமா? இந்த இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கெஸ் ஒர்க்னா பண்ணுங்க. பிவைக்கு இதுதான் கேட்கறேன். ஆன்சர் பி. ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கம்மா. இந்த சிஜிடபிள்யூஏ செகண்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். இதை எம்பசைஸ் பண்ணுங்க. மறுபடியும் வரும் பாருங்க ஒரு இடத்துல. 15%, புரியுதுங்களா? இது வந்து 15%, 36% கிடையாது. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து தப்பு, புரியுதுங்களா? மற்ற ரெண்டும் கரெக்ட். சிஜிடபிள்யூஏ வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றதும் கரெக்ட். இந்தியா ஹாஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் அப்படின்றதும் கரெக்ட், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் தப்பு. இதுக்கு ஆன்சர் வந்து பி 2 and 3. ஸோ ஓவர் எக்ஸ்பிளாய்டட் வந்து 15%, 15%, நாட் 36%, புரியுதுங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். புரியும்? மற்ற ரெண்டுமே கரெக்ட், புரியுதுங்களா? இந்தியா ஹாஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன். இந்த இரிகேஷன் பொட்டன்ஷியல் வச்சு இந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், புரியுதுங்களா? இரிகேட்டட் ஏரியா எப்படி மாறி இருக்கு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல.
ஓகே. இந்தியா மோஸ்ட்லி ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் தான் மோஸ்ட்லி. பட் ஆனாலும் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இரிகேட்டட் ஏரியா வந்து கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷனால இருக்கக்கூடிய ஏரியா வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? தேர்ட் பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். புரியுதுங்களா? மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது எவ்வளவு இருக்கு அப்படின்றது. பட் இந்தியாவிலுமே வந்துட்டு நியர்லி வந்து 55% நினைக்கிறேன். ரீசென்ட் டேட்டா படி அந்த மாதிரி நியர்லி 55% அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த இதில் தான் வருது, ட்ரைலேண்ட்ல தான் வருது. பட் ஆனாலுமே மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து லார்ஜஸ்ட் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன்ல, அந்த கொஸ்டின்ல செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. CGWA வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். புரியுதுங்களா? சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது வந்து 2020 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2022 வந்த இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா உங்களால அட்டன் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? விச் ஒன் ஆர் தி ஃபாலோவிங் have been constituted under the Environmental Protection Act. Environment Protection Act 1986. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்லைன் பேட்ச் டைப் பண்ணுங்க. ஆன்லைன் பேட்ச் ஆடிபிளா இருக்காமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே. ஸோ இது வந்துட்டு டைரக்டா பிவிக்கு அப்சர்வ் பண்ணீங்க, கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்கனாலே இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சி, அதாவது வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. 2020 கேட்ட அதே அந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்கனாலே இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சம்டைம்ஸ் அது என்ன பிரச்சனைன்னு தெரியலமா. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் மோஸ்ட்லி எடுக்கிறது வந்துட்டு அங்க போய் எடுக்கணும், இன்ஸ்டியூட்ல போய் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஒரு இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா சொல்லுங்கம்மா. ஸ்லைட் மூவ் ஆகல அப்படின்னா. ஓகே.